ஆனால் முடிவில் பார்க்கும் பொழுது எந்த மரத்தை மொர்தெகாய்க்கு விரோதமாக செய்தார்களோ அதே மரத்தில் ஆமான் தூக்கிலிடப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், ஆண்டவரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளை ஆமா சோத்திரம், என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி எப்படி வேத வசனம் சொல்லுகிறதோ அதே போல அந்த மெய்யான தெய்வத்தை கனம் பண்ணுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், கலங்கி போக மாட்டார்கள். அல்லேலூயா. நாம வாசித்த ஏசாயா 45 அதிகாரம் 17வது வசனத்துக்கு முன் வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45 17க்கு முன் வசனம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அனைவரும் விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள், ஏகமாய் கலங்கி போவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. விக்கிரகங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்கள், விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவர்கள், விக்கிரகங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்கள், விக்கிரகங்களை தேடி போகிறவர்கள். மறுபடியும் வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன? நீங்க வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆமேனா சொல்லுங்க, அல்லேலூயா. கறி விருந்து போடுறாங்க பாஸ்டர் அப்படின்னு போனீங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காது குத்து வச்சிருக்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னு போனீங்கன்னா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணுமாமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை அல்லேலூயா பரிசுத்த ஓய்வு நாள பரிசுத்தமாய் அவரை சோத்திரம் ஆசரித்து அவருக்கு கனத்தை அவருக்கு மகிமையை நம்ம செலுத்தும் பொழுது நீங்க வெட்கப்படாமலும் கலங்காமலும் என்ன செய்வீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எந்த நாள? பரிசுத்த ஓய்வுனால பரிசுத்த அலங்காரத்துடனே நம்ம ஆசரிக்கும் பொழுது, அதை அனுசரிக்கும் பொழுது நீங்க வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு நீ ஊட்டி போனாலும் சரி, கொடைக்கானல் போனாலும் சரி, எந்த ஊருக்கு